இந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கிறதா, இப்பேற்பட்ட சுகம் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா என்கிறது வேற விஷயம். மாதிரி சுகம் கிடைக்கலை, ஆனாலும் விருப்பம் இருக்கிறது இப்படிதான். அதனால்தான் உலகத்துல 2 பேர் இருக்க, 2 பேரும் ஒரே விதமா முயற்சி பண்ணற, சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இந்த 2 பேருக்குள்ள ஒருத்தன் ரொம்ப அதிகமான சுகத்தை அடையறான், ஒருத்தனுக்கு அவ்வளவு சுகம் கிடைக்கலை, கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. அப்போ யாருக்கு கொஞ்சம் தான் சுகம் கிடைச்சிருக்கோ அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் யோசனை பண்ணுவான், இவனும் என் மாதிரி தான், ஆனால் அவனுக்கு அதிகமான சுகம் கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? நானும் அவனும் ஒரே மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு கிடைக்காத அதிகமான சுகம் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? இவனுக்கும் ஏதோ கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு இவ்வளவு சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அனுபவிச்சுட்டு சுகமா இருக்க மாட்டான். என்ன யோசனை பண்ணலாம்னா, எனக்கு கிடைச்சிருக்கு சரி, ஆனால் எம்மிட இவருக்கு அதிகமான எப்படி கிடைச்சிருக்கு அப்படிதான் யோசனை பண்ணுவான். இது மனிதனுடைய சுபாவம் தான் இப்படி இருக்கும். அப்போ